ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th புவியியல் இந்தியாவின் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் லெசனில் இருக்க லைன் பை லைன் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய சுரங்க பணியகம் அமைந்துள்ள இடம் நாக்பூர். இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாடு மையம் ஹைதராபாத். இரும்பு தாதுவின் காணப்படும் அதிகமான படிவம் மேக்னடைட். புவியின் மேலோட்டில் அதிகம் பரவி காணப்படும் தாது இரும்பு தாது. நாட்டின் இரும்பு தாது உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஜார்க்கண்ட். இது மாங்கனீஸ் தாது நிறுவனம் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது? நாக்பூர். ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்ய எத்தனை கிலோ மாங்கனீஸ் தேவைப்படுகிறது? 10 கிலோ. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம். நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1981. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகை தாது. இது எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு. பெட்ரோலியம் எனும் சொல் எம்மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? லத்தீன். நாட்டின் மிக பெரிய எண்ணெய் வயல் எது? மும்பை ஹை. நாட்டின் பழமையான எண்ணெய் வயல் எது? திக்பாய் எண்ணெய் வயல் குஜராத். தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1975. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1969 மும்பை. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1897 டார்ஜிலிங்கில். இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது? புதுடெல்லி. இந்தியாவிலேயே அதிக அளவில் காற்றாலை கொண்டுள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்டுள்ள பெரிய காற்றாலை பண்ணை எது? முப்பந்தல் பெருங்குடி. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி முதலில் தொடங்கிய இடம்? குஜராத். இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை தேன் கொண்ட நாடுகளில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? 4வது இடம். சென்னையில் தேசிய காற்றாலை நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1998. பருத்தி இழையிலிருந்து விதையை பிரிக்கும் முறைக்கு என்ன பெயர்? ஜின்னிங். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? மும்பை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் ஊர் எது? கோயம்புத்தூர். தேசிய சணல் வாரியம் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது? கல்கத்தா. பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்காக தொடங்கப்பட்ட இடம்? பெங்களூர். இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? மேற்கு வங்காளம். செராம்பூர். 1812. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு? 1981. சேலம் எஃகு ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு? 1982. புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள இடம்? ஜார்க்கண்ட். இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஜார்க்கண்ட். இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையிடம் எது? புதுடெல்லி. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம்? பெங்களூர். இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்
எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1970. இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1948. இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? கொல்கத்தா. நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 50% கொண்டு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேஷ். இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் தலைமையிடம் புதுடெல்லி. பட்டு உற்பத்தி இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடம். காக்ரபாரா அணுமின் நிலையம் எங்கு உள்ளது? குஜராத். 235 மெகாவாட். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? நிலக்கரி. உலக அளவில் மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடு? 5வது இடம். நிலக்கரியில் அதிகம் காணப்படும் தாது எது? ஆந்திரசைட். நரோரா அணுமின் நிலையம் எங்கு உள்ளது? உத்தரப்பிரதேஷ். இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் மும்பை. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை கல்கத்தா அருகே உள்ள போர்ட் கிளாஸ்டர் எனும் இடத்தில் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1818. கட்ச் வளைகுடா பகுதியில் ஓத மற்றும் அலைசக்தி உற்பத்தியில் எத்தனை மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது? 1000 மெகாவாட். தமிழ்நாட்டில் 435 நெசவாளிகளில் 200 நெசவாளர்கள் எங்கு உள்ளனர்? கோயம்புத்தூர். இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எது? கல்கத்தா. இது உங்களுக்கான கேள்வி. இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.